பாருங்கள், பெருங்காயமும் மஞ்சத்தூளும் அதிலேயே போட்டுக்கணும். இந்த ரெட் சில்லி வந்து ஒரு ஃபுல் கப் அப்படியே கோபுரம் மாதிரி வச்சா எப்படி இருக்குமோ அவ்வளோ எடுத்துக்கணும். அதே கப்லேயே தனியா 1.5 கப் எடுத்துக்கணும். அதே கப்லேயே துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் 1/4 கப் எடுத்துக்கணும். அப்புறம் வெந்தயம்லாம் 2 டீஸ்பூன், மிளகு 1.5 டீஸ்பூன், ஜீரகம் 1.5 டீஸ்பூன், கசகசா 1.5 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 5-6 கொத்து உருவி போட்டுக்கணும். மஞ்சத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் போட்டுட்டு, நம்ம பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம், அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும் சாம்பார் பொடி. இது சாம்பாருக்கு நான் தாளிக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வதக்குறேன். எப்போதும் ஆஸ் யூஷுவல் செய்கிற மாதிரி. அப்புறம் பீன்ஸு, கேரட்டு, இந்த நூக்கல் அரிஞ்சு வச்சுருக்கேன், அவரைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இது நல்லா வதங்கின